ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் மங்களவி. நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசை வேலை வாய்ப்பு 2025 to 2026 ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டேட்ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஒன்னு வந்து பிரைமரி டீச்சர்ஸ்க்கு 21ஆம் தேதியும், நார்மல் டீச்சர்ஸ்க்கா இருக்கட்டும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அதாவது ஆபீஸ்க்குள்ள வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட் நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சொன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கேட் பண்ணிக்கோ. சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாடுவாங்க. தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம். டிஎன்பி, ஜெஏ, டிஎஸ் வந்து கொடுக்குறோம். போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், பேங்கிங் செக்டர், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கான மெட்டீரியல் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் கம்மியான பட்ஜெட்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பா இருக்கட்டும், மானிட்டரா இருக்கட்டும், ஜாய்ஸ்டிக், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்காக நாங்க சஜஸ்ட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ கிண்டே வித்யாலயா நமது தமிழ்நாட்டில இருந்து சிவகங்கை லொகேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல நோட்டிபிகேஷன் இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கட்டும், அதே மாதிரி கூகுள் சீட் அப்ளை பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இந்த நோட்டிபிகேஷன் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஒன்று வேணா நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருந்ததா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து சிவகங்கை லொகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 2025 to 2026 ஆண்டுக்காக தான் அனௌன்ஸ் பண்ண இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடத்த போறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரைடே நடக்க போற 21ஆம் தேதி நடக்க போற இன்டர்வியூல என்னன்னா பிஆர்டி அதாவது பிரைமரி டீச்சர், அதே மாதிரி டிஜிடி. சோ இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுல பிரைமரி டீச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேட்டர். சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த டிஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அகாடமிக், கவுன்சிலர். சோ இதுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது. சோ இந்த போஸ்டிங்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, இதுக்கு நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 21/3/2025 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல நான் 22ஆம் தேதி போய் அட்டெண்ட் பண்றேன் சாட்டர்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டிஜிடில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டடிஸ் இதுல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நான் பிஜிடி பிரைமரி டீச்சர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் லெவல் கேட்டகரியில கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இருக்கணும், இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சோ 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் இன்டர்வியூவின் அடிப்படையில மட்டும்தான் எடுக்க போறாங்க. சோ நீங்க இன்டர்வியூ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டாவை எல்லாமே எடுத்துட்டு போறீங்க. அதாவது ரெஸ்யூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ரெஸ்யூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, பயோடேட்டா கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்காக சில சார்ஜஸ் எல்லாம் நாங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம்னா உங்க டீடைல்ஸ் வாங்கி அதை கரெக்டா மாடிஃபை பண்ணி செலக்ட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்காக நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். சோ அதுக்காக வந்து சார்ஜஸ் அப்ளை ஆகும். இல்ல நீங்களே ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்மேட் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டாக்குமெண்ட்ஸ் போல்டர்ல போனீங்கன்னா மல்டிபிள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிப்போம். சோ அதுல இருந்து நீங்க எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ அதுல வந்து மாடிஃபை பண்ணாலும் சரி உங்களுக்கு கரெக்டா கிடைக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன் நம்ம சொல்றோம்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே கரெக்டா ஃபிட் பண்ணணும். அதுக்காக வந்து சார்ஜஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, குவாலிபிகேஷன், சேலரி இந்த டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனாலே எல்லாமே டீடைல்ஸா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் சீட்டை நீங்க அப்ளை பண்ணணும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த கூகுள் சீட்ல நீங்க அப்ளை பண்ணதா உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து என்னைக்கு நடக்க போறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க எந்த டேட்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான சீட் வந்து அலோகேட் ஆகும். சோ அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் சீட்ல வந்து அப்ளை பண்ண வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டுக்கு அதாவது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து
வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுல உங்களோட போட்டோ வந்து ஒட்டிட்டுங்க, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. நீங்க பிஜிடியா, டிஜிடியா, பிஆர்டியா, அதர்ஸா இதுல என்ன அப்ளை பண்ண போறீங்களா அதை வந்து கொடுத்துருங்க. மல்டிபிள் எதுனா மல்டிபிள் எதுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். அதே உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணணும். அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க மேரிட் ஆகல சிங்கிள் இருந்தீங்கன்னா ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல மேரிட் ஆனவங்க இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், மந்த், டேட், இயர் இது வந்து கொடுத்துட்டு அண்ட் உங்களுடைய ஏஜ் வந்து கொடுத்துருங்க. சோ இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேலா, ஃபீமேலா, இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா, சோ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. உங்களோட போன் நம்பர், பர்சனல் போன் நம்பர் கொடுத்துருங்க, எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதுவும் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். இந்த நம்பர் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இந்த நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர் வந்து கேக்குறாங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து நான் ரொம்ப 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 நிறைய பேர்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மெயில் வந்து செக் பண்ற ஆட்டிடியூட். ஏன் நம்ம சொல்றோம்னா, நீங்க நிறைய எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேதர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இமெயில் மூலமா தான் கொடுப்போம். இமெயில் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சோ நீங்க படிக்கணும், டெய்லி படிக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்காக நம்ம வந்து சொல்றோம், எந்த ஒரு எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம் இமெயில் ஐடி கொடுக்க சொல்றாங்க. அந்த இமெயில் ஐடி கொடுக்கறதுனால நீங்க ஒன்னு ஷார்ட் லிஸ்ட் ஆறீங்களா இல்ல நாட் ஷார்ட் லிஸ்டடா, நீங்க செலக்ட் ஆறீங்க ஆகல, எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடியா கண்டிப்பா வந்து தெரிவிப்பாங்க. சோ அதுக்காக தான் வந்து சொல்றோம், எவ்ரிடே நீங்க மெயில் செக் பண்றது ரொம்ப 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 மேண்டேட்டரி. எவ்ரிடே ஒரு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வித் பின்கோட் நம்பரோட வந்து நீங்க இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 10th 12th டிகிரி, இன்ஜினியரிங் முடிச்சாலும் சரி அதோட இது, போஸ்ட் டிகிரி எம்ஏ, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் அதை வந்து இங்க படிச்சிருந்தீங்க கொடுக்கலாம். இல்ல பிஎட் எம்எட் முடிச்சிருக்கீங்க அதுவும் கொடுக்கலாம். இல்ல நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அதுவும் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட், எந்த இயர் பாஸ்ட் அவுட், எந்த கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அது எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன பர்சன்டேஜ் மார்க், அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணீங்க, உங்க போஸ்ட் ஆஃப் ஹோல்ட் என்ன, அதாவது நீங்க என்ன போஸ்டிங்ல வேலை பார்த்தீர்கள், எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் உங்களோட சர்வீஸ், டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க எடுத்தீங்க. சோ நீங்க மல்டிபிள் ஸ்கூல்ல வேலை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இது வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 காலம் வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த பாக்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் வந்து இங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிடிஏடி நீங்க எலிஜிபிலிட்டியா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி பிரைமரி, செகண்டரி, போர்த், சோ இதுல வந்து இயர் ஆஃப் பாசிங் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ரெண்டுல ஏதோ ஒண்ணு தெரியுமா, கண்டிப்பா எஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் தெரியணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்னால வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. சோ இங்கிலீஷ் கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். சோ எஸ் தெரிஞ்சே ஆகணுங்க நண்பர்களே. அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், உங்க சிக்னேச்சர் கொடுத்தீங்க கீழே வந்து உங்களோட நேம் கரெக்டா வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்வியூ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோடேட்டா, உங்களோட ரெஸ்யூம், உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் இது எல்லாமே வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, எல்லா டீடைல்ஸ் இருந்துச்சு. இப்ப எனக்கான சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்கல்ல, அது 22ஆம் தேதி 23ஆம் தேதி. அதுக்கு நான் கூகுள் சீட் எப்படி அப்ளை பண்றதுன்னா அதுவும் நான் இப்ப சொல்ல போறேன். இதுதான் வந்து கூகுள் சீட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் சீட்ல உங்களோட நேம் வந்து இதுல வந்து கொடுத்துருங்க. சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேப் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். சோ நீங்க கேப் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய இன்சல் கொடுக்கணும்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்படி கொடுங்க, இல்லைன்னா ஒரு டாட் வந்து கொடுத்துட்டு இப்படி கொடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மந்த் இருக்கட்டும், அதே மாதிரி டேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயர், இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வித் பின்கோட வந்து கொடுக்கணும். உங்களோட போன் நம்பர் சரி பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஆர்டி, ஸ்போர்ட்ஸ், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேட்டர், டிஜிடி ஹிந்தி, டிஜிடி சான்ஸ்கிரிட், டிஜிடி எஜுகேஷனல் கவுன்சிலர், டிஜிடி இங்கிலீஷ், டிஜிடி மேத்தமெட்டிக்ஸ், டிஜிடி சயின்ஸ், டிஜிடி மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடி பிசிக்ஸ், பிஜிடி கெமிஸ்ட்ரி, பிஜிடி பயாலஜி, பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஜிடி காமர்ஸ், பிஜிடி எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். சோ இதுல வந்து உங்களுக்கு எதுக்கு நீங்க அப்ளை பண்ண நினைக்கணும், மல்டிபிள் போஸ்டிங் அப்ளை பண்ணா மல்டிபிள் எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டீச்சர்ஸ் மட்டும் அப்ளை பண்ண பண்ணலாம். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் டீச்சர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா
அதை நீங்க டிஜிடில அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டர் நீங்க அப்படின்னா அது கொடுக்கலாம். தமிழ் டீச்சர் இருந்தீங்கன்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து உங்க எஜுகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்சினா பிஎஸ்சின்னு வந்து கொடுத்துருங்க. இல்ல நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னா எம்ஏ வந்து கொடுத்துருங்க. இல்ல நான் எம்எஸ்சினா எம்எஸ்சின்னு கொடுங்க. இல்ல நான் எம்எட் முடிச்சிருக்கேன், இல்ல நான் பிஎட் வந்து முடிச்சிருக்கேன், எல்லாமே ஃபுல்லா இந்த மாதிரி வந்து என்ன வேணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம். டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ், சிடிஇடி குவாலிஃபைடா எஸ், சப்மிட் ஃபில் பண்ணா முடிஞ்சு போச்சு, ஆஃபீஷியல் வெப்சைட். அவ்வளவுதான் இந்த வீடியோ. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நமது தமிழ்நாட்டில இருந்து சிவகங்கை லொகேஷன்ல இருந்து PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய ஆபீசியல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். சேலரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க எல்லாமே இங்க இருக்குது. அதோட டீடைல்ஸ் இங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜஸ்ட் இந்த கண்ணை நீங்க கிளிக் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே ஒன் வந்துடும். சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்காக காட்டிட்டு இருக்கோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.